ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிலேருந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டஸியான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் ஃபேட் ஆஃப் லவ். ஸோ இந்த ட்ராமா பற்றி சொல்லணுன்னா நிறைய ஃபேண்டசி, ஆக்ஷனு அண்ட் வந்துட்டு இந்த க்ரூவெல்லாம் யோசிக்கக்கூடிய புத்தி அண்ட் நிறைய காமெடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. அப்புறம் இன்னொரு ட்ராமா வந்து சஜஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, ஹூ ரூல்ஸ் த வேர்ல்டு. ஸோ அந்த ட்ராமாயுமே நம்ம பார்க்கலாம். அதை நம்ம செகண்ட் சேனலில் பார்க்கலாம். சரி வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கலவர பூமியை தான் காட்டுறானுங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீயெல்லாம் எரியுது. நிறைய சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்காங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு ஈட்டியை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கத்தியில் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பயப்படவே கிடையாது. எல்லாருக்கூடையுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. ஸோ நிறைய பேர் வராங்க, ஒரே ஒரு பொண்ணு என்ன தான் பண்ண முடியும். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவளும் டயர்டாகி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. இவங்க கூட சண்டை போட்டு வந்திருக்காங்கல்ல, இவரோட பேர் பார்த்தீங்கன்னா லூ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோவை ஹீரோயின் அப்படியே எய்ம் பண்ணி அடிக்கிறாரு. ஸோ இவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து ஒருத்தவன் மாஸ்கெல்லாம் போட்டு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்தார். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துலேருந்து அப்படியே கையை எடுத்து வச்சு அப்படியே மேலே வந்துட்டுருக்கா. ஸோ அந்த ஒயிட் கலரில் ஃப்ளூட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளூட்டை கையில் வச்சிட்ருக்காம நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. அவளோட முடியை பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் குளிச்சுட்ருக்கான். ஆமாம் நீ யார் அப்படின்னு. இவளுக்கு இதை கேட்டோன்னே ஆமல்ல நம்ம யார், நம்ம பேர் என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு மண்டைக்குள்ளே 1008 விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒருத்தவன் கேட்குறான் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க ஹெட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிங்கு. அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான், என்னம்மா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் வீக்கான ஆள் கிடையாது, தனியாக வந்திருக்க அப்படி இப்படின்னு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த நேரம் நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்து இவளும் பார்க்குறா, யாரா நீங்கள், எதுக்குடா இங்கே வந்தீங்க அப்படின்னு. ஸோ இவன் வந்துட்டு ஹீரோட ட்ரெஸ் எடுத்து தானே போட்டிருப்பா. அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோட பேர் எழுதியிருக்கும், ஃபெங்ஸி அப்படின்ட்டு. ஸோ இவனை தாண்டா நம்ம கொல்லணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறா. இவளுக்கும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்னடா நம்மளுக்கு சண்டைலாம் போட வருது அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோட ஃபேஸை காட்டுறாங்க. இந்த மூஞ்சியை நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ட்ராமாவில் பார்த்துருக்கோம், என்னோட பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கால. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் அவளோட கொண்டையை அவுத்து விட்டுறான். ஸோ ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்து ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா இது ஒரு பொண்ணா, நம்ம கூட பையன் நினச்சிட்டானே அப்படின்னு. அட இவ பொண்ணுடா, நம்மளோட டார்கெட்டின் தான் நிற்கிறான் இவன் தான் அப்படின்ட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவுமே காப்பாற்றி பயங்கரமாக சண்டெல்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ யார்லேயே 2 பேரும் பறந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ பிடிச்சவ கீழே தள்ளி விட்டுறா. ஸோ இவ சண்டைக்கு போகும்போது இவளோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டை சொருகி வச்சுருப்பா போல், அதுவுமே கீழே விழுந்துருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டை கையில் எடுத்து பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா தன்னால் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அவள் கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டுருது. ஹீரோவுமே இதை பார்க்குறான். ஸோ ஹீரோயின் வந்து கையில் கத்தி வச்சுருக்கால, அதை பார்த்தீங்கன்னா ஒரு குத்து தான் குத்துறான். ஸோ பின்னாடி வந்து 2 பேருமே காலியாகிறாங்க. இதுக்கப்புறம் அவள் கையில் பயங்கரமாக பிளட்டெல்லாம் ப்ளீட் ஆகிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டவல் மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி எடுத்து அப்படியே போத்தி விட்டுட்ருக்கான். இவளும் ஒரு மாதிரி ஹீரோவையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்காளா. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான், யாரா அவ இம்புட்டு அழகாக இருக்காளே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறா, அம்மா நான் யார், என் பேர் என்ன அப்படின்னு. இவன் அப்படியே பார்க்குறான், என்னம்மா என்கிட்ட வந்து கேட்குற, சரிம்மா இன்னைக்கு என்னை காப்பாற்றி விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. என்கிட்ட ஏன் தேங்க்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, உங்களை சுற்றி தான் நிறைய அடியாட்கள்லாம் இருந்தாங்களே, நான் வந்து காப்பாற்றலனாலும் நீங்கள் அந்த அசாசின்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிருந்துருப்பீங்க. பரவாயில்ல, உனக்கு ரொம்ப மூளை தான் இருக்குது. சரி இந்தாம்மா, இது உன்னோட ஃப்ளூட்டு தான், உங்ககிட்ட இருந்து தான் கீழே விழுந்தது, ஆனால் இது தன்னாலேயே ப்ளே ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இவ வந்துட்டு அதை வாங்கி பார்க்குறா, இது என்னோடதா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எந்த ஒரு ஞாபகமே இல்லையே அப்படின்ற மாதிரி குழம்பிட்டுருக்கா. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன். இல்லை நீ இங்கே இரு, உனக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, என்னால் தானே அடிபட்டுச்சு, இந்த காயங்கள் ஆறுற வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோ, இந்த மருந்து அப்படின்னு மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறான்.
ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட்ட அந்த ஜிங்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், லூ வந்து நாளைக்கு காலையில் அந்த போஸ்ட்டை ரீச் பண்ணிடுவார். ஸோ அவர் வந்துட்டு 1000க்கு மேலே சோல்ஜர்ஸை தான் லீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு ராஜா கண்டிப்பாக மிலிட்ரி பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருவாரு. இவர் தான் இதுக்கப்புறம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி ராஜா எல்லா மினிஸ்டர்ஸ்க்குமே ஆர்டர் போட்டிருக்காங்க அவரை போயிட்டு வெல்கம் பண்ணணும் அப்படின்னு. இப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்மளும் அங்கே தான் போகணும், நம்ம விஷயங்கள் நல்லபடியாக முடியணும் அப்படின்னா அந்த லூசு பையனோட நம்மளும் சேர்ந்து வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படி. அப்போ அந்த ஜிங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை திரும்பி பார்க்குறாப்புல. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டை தான் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் என்ன பண்ணாலும் அது ப்ளேயே ஆக மாட்டுது. ஆமாம், இவளை இவளை என்ன பண்ணுறது, இவ யார் என்ன அப்படின்றதே தெரில. பட் இவளுக்கு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ ஸ்பையாக தான் இருப்பா அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு வேளை அவள் ஸ்பையாக இருந்தாலுமே அவள் எனக்காக வேலை செய்வா. அந்த மாதிரி நான் அவளை ட்ரெயின் பண்ணி என் கூடயே வச்சுப்பேன் அப்படின்ட்டு அப்படியே ஹீரோனை நோக்கி தான் வந்துட்டுருக்கா. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பூவை வந்துட்டு அப்படியே கையால் பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு, உனக்கு உண்மைக்குமே ஞாபகம் இல்லையா உன்னோட பேர், நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு. இவளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் உனக்கு கண்டிப்பாக ஒரு பேர் வேணுமே அப்படின்ட்டு ஒரு மரத்தை பார்க்குறான். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையே இல்லையாம். அதுவே அதை பாதுகாத்து பூக்கள் எல்லாமே பூக்குமா. ஸோ இது மாதிரி தான் இப்போதைக்கு நீயுமே இருக்க. அதனால் உனக்கு நான் வந்துட்டு டிங்குன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு. எது டிங்கா அப்படின்ற மாதிரி அவளும் கேட்குறா. இதுக்கப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறான். உனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீ வந்துட்டு கேபிட்டல் சிட்டிக்கு வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ எங்கேயும் போறியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டை எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கா. இதை நம்மளால் ப்ளே பண்ண முடியலை, ஆனால் இது தன்னாலேயே ப்ளே ஆகுது, இது என்னதான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஸோ அந்த கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து அதை டச் பண்ணுறாரு. அதில் இருந்து ஃபோர்ஸாக காற்று வந்து அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் விழுந்துட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்படியே ஜர்க்காகி போய் பார்க்குறா. இவர் சொல்கிறாரு, இது இது ரொம்பவே மோசமான ரொம்பவே ஈவலான ஒரு விஷயமா இருக்குது, இதனே டச் பண்ணாத அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து ஓடிட்டுருக்காரு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் எடுத்து அப்படியே ப்ளே பண்ணுறா. இவளுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவ வந்து அந்த வாரில் சண்டை போட்டது. இந்த வார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே ஆயிருந்துருக்குமா. அவன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்துட்டு சில விஷயங்களை கிளப்பி விட்ருப்பான். ஸோ அது பெருசாகி தான் இந்த லூ பார்த்தீங்கன்னா போர் தொடுத்தே வந்திருப்பார். அதாவது ஈவிலான ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறா. அவளையுமே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தவன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருப்பானே. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இவளை ஒரு தாமரை எதல் மேலே தான் படுக்க வச்சுருக்கான். ஸோ சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு இந்த வாரெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் நம்மளோட ஸ்டேட்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. இந்த மாஸ்க் போட்டவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் அப்படியே கொடுக்குறான். அது பார்த்தீங்கன்னா அழகாக கீழே வந்துட்டுருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல அப்படியே தூக்கி நிறுத்திட்டு இருக்கான். நான் வந்துட்டு உன்னோட பாடியை இந்த லோட்டஸ் ரூட்டோட சேர்ந்து கம்பைன் பண்ணியிருக்கேன். இதனால நீ வந்துட்டு ஒரு சாகா வரத்தை பெற்ற மாதிரி தான் அர்த்தம். உனக்கு கையில் காலில் பெருசாக அடிபட்டுச்சுன்னா நீ வந்து தண்ணிக்குள்ளே விழுகும்போது உனக்கு அந்த காயங்கள் ஈஸியாகவே ஹீல் ஆகிரும். ஆனால் அந்த ஃப்ளூட் வந்துட்டு உடையாமல் உன் கூட இருக்கணும். அப்போ தான் இந்த விஷயங்கள் வந்துட்டு உனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வழியாக அமுச்சு வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா தான் அவள் வந்துட்டு அந்த தண்ணியிலேருந்து அப்படியே ஹீரோட பிளேஸில் வந்துட்டு எந்திரிச்சுலாம் வந்திருப்பா. இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருதா. இவ பார்த்தீங்கன்னா கொலை வெறியாயிட்டுருக்கா. அப்போது நம்ம 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கோம். அந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம். இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார், அந்த ஹீரோ பையன் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டது தான். கண்டிப்பாக அவன் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வார் தொடுத்து வந்தது யார், அந்த லூ தான். அவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாரே நடக்காது. கண்டிப்பாக நான் அவனை கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவள் கடுப்பாயிட்டுருக்கா. இவளுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் தெரியும் இல்லையா. ஸோ அந்த லூ வந்துட்டு நாளைக்கு இந்த போஸ்ட்டுக்கு வருவான், அங்கே வச்சு இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த போஸ்ட்டை நோக்கி தான் வந்துட்டுருக்கா. ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் உட்காந்துருக்கானுங்க. ஆமாம், உன்னை பார்த்தா பையன் மாதிரியே தெரியலையே, அது அது என்னோட ஜீனு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து விழுகிறானுங்க. இவங்க எல்லாருமே ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக நம்ம அமுச்சு விட்ட ஆட்கள் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஜிங்கு பார்த்தீங்கன்னா மாசா உள்ள வந்துட்டுருக்கான்.
ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. இவங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மாசாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்னப்பா உன்னை அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அமுச்சு விட்டாரா என்னையவும் அந்த லூவையும் கொலை பண்ண அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா டே ஆமாண்டா உன்னை கொலை பண்ணிட்டு என்னோட மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா கொலை பண்ணுங்கடா இவங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக ஆர்டர் கொடுக்குறான். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போ ஹீரோயினோட அந்த ஃப்ளூட் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா தன்னால் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சத்தம் நம்ம ஹீரோவுக்கு கேட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். இவ்வளோ மிரண்டு போய் அங்கே ஓடிட்டுருக்கா. ஐயோ இது வேற என்ன சோதிக்குதே, திடீர்னு நீ ஏன் ப்ளே ஆகுற அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கத்தி அப்படியே கழுத்தில் வச்சுட்ருக்கா. நேற்று பார்த்தம்போது நீ அப்படியே சாந்தமாக இருந்தியடி, இன்னைக்கு ஏண்டி இந்த மாதிரி இருக்க அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, நான் இங்கேருந்து போகணும், அதனால் மூடிட்டு இரு அப்படி. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்கள் எல்லாருமே அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி முனையில் கொண்டு வந்துட்டுருக்கா. ஸோ இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருங்கடா நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. வெளியே வந்துட்டு அந்த லூ அவங்க ஆட்களோட வந்துட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் எல்லாருமே அவனை எய்ம் பண்ணி சாகடிக்கணும், அப்போனா நான் பேசாமல் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கும் வேறு வழியே இல்லாமல் ஆரோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கானுங்க. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இந்த ஃப்ளூட்டோட சத்தம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் கேட்டுச்சு அப்படின்னு. டே தேவையில்லாமல் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே ஜிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடுவியை தூக்கி அப்படியே அடிக்கிறான். இதனால் அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை தட்டி விட்டுட்டு அவட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கான். ஜின்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்து கத்தியால் லாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு ஒரு கிரேட் ஆஃபீஸராக வரப்போகிற அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அந்தளவுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. அந்தளவுக்கு ஆள் இல்லைன்னு எனக்கும் தெரியும், ஆனால் இந்த 1 இயரில் நீ வந்துட்டு ப்ரொமோட் ஆவ. ஆனால் என்ன ஒரு பாவம் அப்படின்னா நீ வந்துட்டு 1 வருஷத்துக்குள்ளே அந்த லூ கையிலே செத்துருவ. பாரா நீ என்னடி ஜோசியக்காரியா, என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோட லைஃபை நானே டிசைட் பண்ணிப்பேன், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். டே ஜின்னு அவளை தூக்கிட்டு வாடா அப்படின்னு. இவ ஷாக் ஆயிடுறா, எது நீ தான் ஜிங்கா? டே ஃபெங்ஷி நான் சொல்கிறது கேள்றா, நீ இவனும் அந்த லூவை வெல்கம் பண்ண போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவன் அந்த இடத்துல செத்துருவான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அந்த லூ வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏண்டா ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கேன் போரெல்லாம் முடிச்சு எவனாவது வந்து என்னை வெல்கம் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கத்து முனையில் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்கை வந்துட்டு அட்டாக் பண்ணுறா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கட்டுப்பாய் கத்தி எடுத்து அப்படியே ஹார்ட்லேயே குத்திடுறா. வாயிலேருந்து இவளுக்கு ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. குத்துன கத்தியை பார்த்தீங்கன்னா வெட்டுக்குன்னு வேற பிடுங்கிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி செத்து போயிடுறா. அடப்பாவீங்களா என்னடா ஹீரோயினை இங்கேயே கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்க்குறான். இதுக்கப்புறம் 2 பேரும் அவளை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. அப்படியே அந்த லூ அப்புறம் ஹீரோ 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்களை கொலை பண்ணுறதுக்கு சில ஆட்கள் எல்லாருமே வந்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்தையுமே வரிசையாக படுக்க போட்டிருக்கானுங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரைம் மினிஸ்டர் தான் சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த பிரைம் மினிஸ்டர் உங்களையும் என்னையும் தான் கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாத்தையுமே அமுச்சு விட்டுருக்காங்க. அவனோட பிளான் வந்து உங்களோட அந்த மிலிட்ரி பவர் எல்லாத்தையுமே பிடுங்கணும் அப்படின்னு தான். ஸோ அதனால் நானும் நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா துளி கூட மதிக்க மாட்டான். தம்பி நான் உன் கூட சேர்ந்து வேலை செய்வேன் நினச்சிட்டு இருக்கியா, கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீ ஒரு நாள் என்கிட்ட ஹெல்ப்புக்கு வருவல்ல அப்போ இருக்கு அப்படின்னு இவனும் திமிரா பேசிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த லூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. மூஞ்சி எல்லாம் மாறுது. அதனால அவரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்கோட வயிற்றுலேயே கத்தி இறக்கிறாரு. ஸோ ஹீரோக்கும் அவ்வளோதான், அப்படியே ஓடி வந்து ஒரு மாதிரி பிடிக்கிறான். ஆனால் அந்த லூ பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்காங்களா. இவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கேட்குறான், உங்களோட கோபத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் இவனை கொலை பண்ணீங்க, இவன் வந்து உங்களுக்கு ஒருத்தான ஒரு ஆளுன்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு. இந்த லூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிரான் போல். சிரிச்சுட்டு ஹீரோவோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை தட்டிட்டு போயிட்டுருக்கான். என்னடா ஹீரோ வந்துட்டு இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி நினச்சா அதான் கிடையாது. இவன் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, உன்னை கொலை பண்ண இவனையுமே உனக்கு துணைக்கு நான் கண்டிப்பாக அமுச்சு வைப்பேன் அப்படி. அப்போது ஹீரோயின் வந்து சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. அவள் சொல்லியிருந்திருப்பாள், நீயும் இவனும் லூவை மீட் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு. ஸோ அதை நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ளூட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது, அந்த சத்தம் கேட்குது. ஸோ இவனும் அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அப்படியே லாக் பண்ணிகிட்டு இருக்கா. அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன் நீ என்னடி உயிரோடு இருக்க, எப்படி நீ சாகலையா, எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ மனுஷி தானா இல்லை பேயா, நீ யாருடி அப்படின்னு.
அப்படியே பார்க்குறான், ஹார்ட்ல வந்து குத்திருப்பான்ல, அதுவுமே சரியா இருக்கு. இது எப்படி உனக்கு சரியாச்சு? நீ யாரு தாண்டி அப்படின்ட்டு மண்டைய பிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த மாஸ்க் போட்டவன் வந்துட்டு அவளோட பாடியை வந்து அந்த லோட்டஸ் ரூட்டோட தானே கம்பைன் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இவளுக்கு என்னதான் காயம் ஆனாலும் தண்ணியில் அவள் வந்து இருக்கும்போது அது ஹீல் ஆயிரும். அந்த ஃப்ளூட் வந்து உடையாம இருந்தா. அதனால தான் இவளுக்கு வந்துட்டு அந்த காயம் எல்லாமே சீக்கிரம் குணமாயிருக்கும். என்னடா உன் ஆள் வந்துட்டு செத்து போயிடுவான் நான் சொன்னேன், நீ நம்பலை. ஆனால் இப்போ கண்ணு முன்னாடியே பார்த்துட்டியே. இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு உனக்கு எனக்கும் ஒரே கோல் தான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. எது உன் கூடவா? நீலாம் ஒரு கேவலமான ஒரு பைத்தியக்காரன்டா, உன் கூடலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்படி கத்தி எடுத்து குத்த வராளா. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க. அதனால் ஹீரோயினுமே அந்த இடத்துலேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ அப்புறம் அந்த லூ இவங்க 2 பேர் வந்துட்டு அவங்களோட கேபிட்டல் சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த லூவை போயிட்டு பயங்கரமாக வெல்கம் பண்ணதுனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. நேராக அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா, அவள் யார் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஸோ ஒரு பையன் இருக்கான்ல, இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கசின் தான். இவன் வந்து கேட்குறான், அவன் ஜிங்கேங்க, நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படி. ஹீரோவும் ஒரு மாதிரியாகி சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த மெமரியல் எல்லாத்தையுமே ரெடி பண்ண அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா, அதாவது இவங்களோட சிட்டி போல் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அமைதியாக இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான், அந்த போர் வந்தப்போ எல்லாமே இடிஞ்சு ஒரு மாதிரி நெருப்பாக தானே எல்லா சைடும் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ நான் அந்த போரை நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த லூவை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்குக்கு அந்த மெமரியல் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கான். என்னை மன்னிச்சிரு, கண்டிப்பாக நான் வந்து ரிவெஞ்ச் வாங்குவேன், நம்ம மிங் ஃபேமிலியை கொலை பண்ண எல்லாத்தையுமே நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட நேம் போர்டு இருக்குது, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க போல். ஸோ இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும்ல, அவன் மினிஸ்டர் ஆயிருந்திருப்பான் போல். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஜீவன் பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்ருக்கு. இந்த ஜீவன் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் ஏஜென்ட்டில் பார்த்துருப்போம், யுவான் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்திருப்பான். ஸோ இதுலேயும் நம்ம யுவான்னே வச்சுக்கலாமே, நம்ம இதுக்கு வேறு வேறு பேரெல்லாம் தேடிக்கிட்டு. இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே நடக்கிற கிசுகிசுப்பெல்லாம் எழுதுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு மார்க்கஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு. ஸோ ஹீரோவும் வந்துட்டு வெல்கம் பண்ணுறான், வாங்க உட்காருங்க அப்படின்னு. அட இருக்கட்டும்ப்பா, உனக்கு கிஃப்ட்டு கொடுக்காம நான் எப்படி போய் உட்கார்றதை, கொண்டு வாங்கடா அப்படின்னு. ஸோ என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவளை வாயில் எதையும் கவிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு, என்னடா அவன் இதை கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு. உங்களுக்கு பணம் புகழ் கண்டினியூஸாக கிடைக்கணும், அதனால தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன், ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இருடி உனக்கு நான் பல்பு கொடுக்குறேன் அப்படின்னு. இது தனியாக இருக்குல்ல, நல்லா இருக்காது, இதுக்கு பேஸாக நான் உனக்கு கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆமையை கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. பாருங்களேன், இதை மூஞ்ச பாருங்களேன், உங்கள் மூஞ்சி மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த ஆமைக்கு மேலே இந்த தவளையை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யுவான் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருக்கான். மறுநாளே பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக அது சேல் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினும் அந்த புக் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த விஷயம் ஹீரோட காதுக்கு போயிடுது. ஸோ யுவானை பார்த்தீங்கன்னா அந்த கசின் இருக்கான்ல, அவன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோ உள்ளே இருக்கான், வாடி வா அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியோடு அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமையோடு தான் நின்றுட்டுருக்கான். அடடா நம்மளை வந்துட்டு பெருமையாக புகழ போகிறாரு அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஏண்டா நாயே, எம்பிட்டு தைரியம் இருந்தால் என்னை பற்றி காசிப்பெல்லாம் நீ எழுதிட்டு இருப்ப அப்படின்னு. ஐயோ காசிப்பெல்லாம் இல்லைங்க, நான் நடந்த விஷயங்களை தான் பார்த்து எழுதுனேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ எழுதுற, ஆனால் நீ சாக்ரிஃபைஸ் ஈவெண்ட்டை பற்றி நீ கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுது அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை, அதை பற்றிலாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு அந்த சாக்ரிஃபைஸ் ஈவெண்ட் அப்படின்றது என்னன்னு தெரில, போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் காட்டுறாங்க, ராஜா வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ஆர்மியை ரெடி பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மார்க்கஸ் வந்துட்டு இல்லை வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ராஜா பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போதைக்கு அந்த படைகள் எதையுமே ரெடி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த ராஜா பார்த்துட்டு ஹீரோ கூப்பிட்றாரு, எப்பா உன்னோட ஒப்பீனியனை சொல்லு அப்படின்னு.
ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இந்த லூக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டிருக்கு. என்னடா நம்ம கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த புக்கு கடைக்கு வந்து அந்த புக்கெல்லாம் எடுத்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த கடைக்காரன் கடுப்பாயிட்டு இருக்கான். ஏமா நீ என்ன எவ பார்த்தாலும் வந்து ஓசிலேயே படிச்சுட்டு போற, அப்புறம் நான் காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கொடுத்துருப்பான்ல ஒரு டேகு, அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இதை வச்சுட்டு புக்கு கொடுன்னு. இதை வச்சு நான் என்ன பண்ணேன், போமா போ, இதெல்லாம் நான் வச்சுருந்தேன்னு பார்த்தாங்கன்னு தூக்கிட்டு போய் நொங்கிடுவாங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் அந்த கசினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அட நான் நினச்ச மாதிரி இங்கே வந்துட்டான் போலையே அப்படின்னு. அந்த கசின் வந்து கேட்குறான், அம்மா உனக்கு பசங்களை தான் பிடிக்குமா, ஏன் இவனையும் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அட முட்டா பையலே, அது பொண்ணு, எது பொண்ணா அது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த நேரம் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அந்த லூ பார்த்தீங்கன்னா ஆட்களோட வந்துட்டு இருக்காங்க. இவளும் பார்க்குறா, லூவா, லூ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அடியாட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டப் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ளே வர ட்ரை பண்ணுறான், ஆனால் அந்த செக்யூரிட்டி விட மாட்டான். இல்லை விட முடியாது அப்படின்னு. ஸோ ஹீரோவோட அந்த டேகை காமிக்கிறான். நானும் வந்துட்டு ஹீரோவோட ஆளு தான், நான் போகிறேன் அப்படின்னு. அதனால் உள்ளே விட்டுறானுங்க. அந்த லூ பார்த்தீங்கன்னா கொலவெறியோடு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீ ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த மார்க்கஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற, நீ என்ன டபுள் கேம் ஆடுறியா அப்படின்னு. கிடையாது, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து உங்ககிட்ட இருந்தால் அந்த மிலிட்ரி பவரை பிடுங்கணும்னு நினைக்கிறான், என்னையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான், மொத்த பவரையும் அவன் எடுக்கணும்னு நினைக்கிறான். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த மார்க்கஸ் வந்துட்டு அந்த பிரைம் மினிஸ்டரோட வாய் மாதிரி, அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணணும் அப்படின்னு. நீ அப்படி வரியா, சரி இவ்வளோ வருஷமாக நான் போர் செஞ்சனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, இது உன்னோட பிளேஸ் தானே, நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், அதுக்கான விஷயங்களை ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மாஸ்டர் வந்துட்டு உன்னை இன்னைக்கு ஆட சொல்லியிருக்காங்க, ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே யார்லேயே கீழே வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், இது அவ தானே, இவ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ லூ வந்து கேட்குறாரு, நீயே இந்த மாஸ்கெல்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு மரியாதையாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்தேன். நீங்கள் வந்துட்டு போர்க்களத்தில் பயங்கரமாக போரெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த வாளெல்லாம் வச்சு உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக சொல்கிறான், அப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன், அதுக்கு தகுந்தாப்புல நீ ஆடு அப்படின்னு. இவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்கான், அவளும் அந்த கத்தியை வச்சு அழகாக டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இந்த டைமை வச்சு உன்னை நான் போட்டு தள்ளுறேன்டா அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டோனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ப்ளே பண்ணுறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகி முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கா. அந்த லூவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், என்ன ஒரு மார்க்கமாக முன்னாடி வராளே, சரியில்லையே அப்படின்ட்டு அவனும் கத்தியெல்லாம் எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வர வேகத்தில் லூவை குத்தி கொன்றுவா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்டாப் பண்ணுறான். அவளும் பார்க்குறா, அட்ட பாவி ஏன்டா ஸ்டாப் பண்ண, இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாச்சடா, இன்றைக்கே இவனை போட்டு தள்ளியிருப்பேனே அப்படின்னு. இவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே தூக்கிக்கிறான். நீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, அதனால் இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் ஸ்டே பண்ணணும், நீ என்னவில் ஆகிட்ட அப்படின்னு. அவன் முழிக்கிறா, என்னடா சொல்கிற அப்படின்னு. ஸோ இவளை என்னோட ரூமில் வந்துட்டு ரெடியாகி வைங்கடா, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு. இந்த லூவோட ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பொண்ணை ரெடி பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணை ரூம்லேயே லாக் பண்ணி அவள் ட்ரெஸ் எல்லாம் யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடிப்பாவி இப்போ தான் வந்து சொல்லுவியா அப்படின்னு. ஸோ அந்த லூ பார்த்தீங்கன்னா அவங்க பிஏட்ட எதையோ சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. வந்து கேட்குறான், அம்மா யார் அந்த பொண்ணு அப்படின்னு. எனக்கு மட்டும் எப்படிப்பா தெரியும், ஒரு வேளை அசாசினாக இருப்பாளோ அப்படின்னு. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த கசின் கிட்ட சொல்கிறான், டே அவளை போய் தேடுங்கடா, இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சேஃபாக தூக்கணும் அப்படின்னு. அப்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் வந்துட்டு ப்ளே ஆகுற சத்தம் கேட்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு ரூம்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. அங்கே ஒரு பொண்ணு மயக்கத்தில் கிடக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குடுவையில் தீயெல்லாம் பொருத்தி வச்சுட்டு தான் அந்த பொண்ணை டச் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி அப்படியே சொருகிற மாதிரி வந்துட்டுருக்கு. இவனும் கரெக்டாக அப்படியே டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே கத்தியை கொண்டு வந்து குத்த வராளா, அந்த ஒரு குடுவையில் எதையோ ஏற்றிச்சிட்டு வந்துருப்பானே, அதனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர மயக்கமாக வந்துட்டுருக்கு. டே என்னடா இது அப்படின்னு அப்படியே கீழே விழுக வர ஹீரோ பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிடுறா. அவன் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருந்துட்டு இருக்கான். ஸோ இவன் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, டே பொறுக்கி நான் என்னடா பண்ணேன், என்னடா இது, ஃபஸ்ட்டு நான் ஒன்றை தாண்டா கொலை பண்ணணும், அந்த லூவை இன்னைக்கு நான் கொலை பண்ணியிருந்திருப்பேன்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு திரும்பவும் அட்டாக் பண்ண வர மேடம்னால முடியல, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா.
இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள வந்துட்டு அவனோட அந்த வண்டியில வச்சு தான் கூட்டிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ, இவ வந்துட்டு லைட்டா கண் முழிச்சு பார்க்குறா. "டேய் பரதேசி நாயே! என்ன கொலை பண்ணு, இல்லன்னா என்ன போக விடு. இல்லன்னா உன்ன நான் கொன்றுவேன்" அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். "நீ எதுக்கு லூவ கொலை பண்ணணும்னு நெனைக்கிற?" அப்படின்னா, அந்த நாயி நெறைய படைகள் எல்லாத்தையுமே கூட்டு வந்து இன்னசென்ட்டான பீப்பிள் எல்லாத்தையுமே கொலை பண்ணான். இது போதாதா நான் அவன கொலை பண்ண நெனைக்கிறதுக்கு அப்படின்னு. சரி அப்போ என் கூட ஒர்க் பண்ண அப்படின்னு. அவ பார்த்தீங்கன்னா கழுத்துல கத்திய வச்சு சொல்லிட்டு இருக்கா. "ஏன்டா நீனே ஒரு கேடுகெட்ட நாய். உன்ன வந்துட்டு வரலாற்றுல காரி காரி துப்ப போறானுங்க. உன் கூட சேர்ந்து நான் வேலை செய்யணுமா? வண்டிய நிறுத்துங்கடா" அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான், "ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மேலே போத்தி விட்டுட்ருக்கான். "ரொம்பவே குளிருது, உனக்கு சளி கிளி பிடிச்சிட போகுது" அப்படின்னு. "இங்கே பாரு, நெக்ஸ்ட் டைம் என்னை பிடிச்சி வச்ச அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நான் விட மாட்டேன்டா, உன்னை கொன்றுவேன்" அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. அப்போ இந்த கசின் வந்து கேட்குறான், "என்ன நடக்குது?" அப்படின்னு. "இவ தாண்டா சொன்னா அன்னைக்கு ஜின்னு வந்துட்டு சாக போகிறான்" அப்படின்னு. அதே மாதிரி ஜின்னு செத்து போனான். ஸோ இப்போ வந்துட்டு அவள் சொல்லிட்டு போகிறா, "நான் வந்து வரலாற்றில் ரொம்பவே தப்பாக பேசப்படுவேன். ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த லூ வந்து என்னை கொலை பண்ணுவான்" அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமா என்னன்றதே தெரில அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஒரு பிளேஸை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்டு பிரின்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இந்த பிளேஸில் வந்துட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அதாவது இந்த சிபிஐ எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இருப்பார். இவருக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரியான காமெடி பீஸு. ஸோ இவரை வந்துட்டு நம்ம டேரக்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். அவங்க எல்லாத்தையுமே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்டா, ஒரு நாள் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியே அந்த தேர்டு பிரின்ஸை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்காரு. கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு மழை எதுவுமே பெய்யலை. ஸோ மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பிரின்ஸ் அப்படின்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ இவரும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்படியே இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.